விஷ்ணு பிரமா மூணாவது கண் நெற்றிக்கண்ணால் மழை தண்ணி ஓட்டம் உணவு இல்லாமல் எல்லாமே அழிச்சிருவார். எங்கெங்கே பூரா சாப்பாட்டு உணவுகள் எங்கெங்கே வருத போகிறத அந்த தடத்தை பூரா அழிச்சிருவார். அந்த விவசாயத்தில் இருக்கிற எல்லாமே தண்ணியிலே போயிடும். முக்கால் சேர்த்தேன் வீட்டுகளில் அடைஞ்சி வச்சாலும் சரி, நான் 100 மூடை வச்சுருக்கேன், 500 மூடை வச்சுருக்கேன், லட்சக்கணக்காக மூடை வச்சுருக்கவங்களாம் தண்ணியிலே கொண்டு போய் சோழி முடிச்சிடுவார். தண்ணியிலே எல்லாமே சோழி முடிச்சா விட்டு திங்கிறதுக்கு உணவு என்னடான்னு அப்போ தான் மானிட பிறவி உணர்வான். கிடக்கிறவன் மிச்சம் மீதி கிடக்கிறவன் உணர்வான். விவசாயம் கடவுள் கொடுத்தாரு, எல்லாம் அழித்தான், எல்லாம் செஞ்சான். தன் நாக்க தன்னாலே உணர விடுவார். முக்கால் சத்தியம் எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்துக்கோப்பா. நாங்கள் கணக்கு போட்டு இன்றைக்கி வரைக்கும் விளையாட்டு குத்துன்னு நாங்கள் குத்தி போட்டோம். இப்போ மூணாவது கண் நெற்றி கண்ணை லெஸ்ஸாக திறக்கார். புரியுதா? இப்போ இவன் கண்ணை குத்துனா தான் அந்த கண்ணை திறக்க முடியும். கடவுளுடைய கண் மூணாவது கண் நெற்றி கண் திறக்க முடியும். இவன் கண்ணை குத்தியாச்சு, எல்லாம் அடைக்க ஒன்றும் இல்லாமல் குத்தியாச்சு. இப்போ முட்டும் மோதம் நிறையா சாவு எண்ணிக்கை போகும். சுடுகாடுக்கு போகும், சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு போகும். சிட்டி கிராமத்தில் நிறையா போகும். இப்போ தான் ஈரக்குலையை நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் கொலை அடக்கல ஈரக்கோளான், அந்த கொலையை நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் எல்லாம் 2ஆம் நம்பரை பார்க்க விட்டு வேடிக்கை பார்த்து எல்லாம் பூரா அரசியல்வாதிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து நீதிமன்றத்துலேருந்து பூரா பாலாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ ஈரக்கோலையை நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. புரிஞ்சுக்கோப்பா.